இந்த என் படத்தில் பிரதரில் இந்த மாதிரி மக்கா மிஷின் ஒரு பாட்டு, அதில் பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் பேர் அனீஷு. ஆனால் அனீஷுன்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகிடுவான். என்னை வந்து பால் டப்பா தான் சொல்லணும். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் துரைன்னு தான் எனக்கு தெரியும். துரை முருகன் எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அவர் வந்து என்னோட டீம், என்னோட அசிஸ்டண்ட்டு, என் கூட ஒர்க் பண்ணார், எங்களோட டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து நான் பண்ணுறேன் சார், நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் வரணும் சார் சொல்லி கூப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு முன்னாடி தெரியும் இந்த படம் அவர் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஜேம்ஸ் கார்த்திக் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நான் என் சார்பாக அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஆக்சுவலாக. என்னென்னா நம்ம டீமில் இருந்து நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க யாராவது வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அது எப்படி சொல்கிறது, அதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீலிங். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. அப்புறம் துரை வந்து இவர் சென்றாயன் சொன்ன மாதிரி ஒரே பரபரப்பாக தான் இருப்பார். இந்த படத்தில் எப்படி எல்லாம் நடிக்கிறதுக்கெலாம் டைம் கொடுத்தாரா, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியன்ஸுக்கெலாம் வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுத்தாரா? அதான் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாகவே இருப்பார். எப்படி சார் ஜேம்ஸ் சார், என்ன சார், ஓகே தானே சார் எல்லாம்? ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நல்லா இருந்துச்சு இந்த சாங், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த இது டீசர் அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் கார்த்திக் சார், நீங்கள் நிறைய நல்ல பாட்டு எழுதிட்டுருக்கீங்க, தொடர்ந்து எழுதுவீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணீங்க, இந்த மாதிரி லிரிக்ஸ் ரைட்டர் பேர்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அதை ஸ்டேஜில் வந்து பதிவு பண்ணீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என் படத்தில் பிரதரில் இந்த மாதிரி மக்கா மிஷின் ஒரு பாட்டு, அதில் பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் பேர் அனீஷு. ஆனால் அனீஷுன்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகிடுவான். என்னை வந்து பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான். அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் கூப்பிட்டேன் அவனை ஃபங்க்ஷனுக்கு, இந்த மாதிரி வாடா அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், இல்லை ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ, ஆல்ரெடி அது ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா. அது ஓகேடா, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், நீ வாடா. அதான் ரிலீஸ் ஆகிடுச்சு ப்ரோ, அப்புறம் என்ன அப்படின்னா, இல்லை ப்ரோ மற்ற பாட்டுலாம், அப்போ மற்ற லிரிக்ஸ் ரைட்டர்லாம் கூப்பிடுங்க, என்னையே கூப்பிடுறீங்க அப்படின்னா. இல்லைடா வாடா ஃபங்க்ஷனுக்கு வாடா, எல்லோரும் வராங்கடா. எதுக்கு வரணும் ப்ரோ? இல்லை சும்மா எல்லோரும் விஷ் பண்ண, எல்லாம் நம்பர் அனுப்பிச்சி விடுங்க ப்ரோ, நான் மெசேஜ் பண்ணுறேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படின்னு. இல்லைடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்டா. ஓகே ப்ரோ, அதான் ஹாரிஸ் சார் தானே மியூசிக் பண்ணியிருக்காரு, அவர் வரல அப்படின்னா. இல்லைடா எனக்கு என்ன சொல்லன்னு தெரில, சரி வாடா அப்படின்னா வந்துட்டு எல்லோரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஸ்டேஜில் நான் எதுக்கு ப்ரோ ஏறணும், எனக்கு வேறு வேலை இருக்குது ப்ரோ எனக்கு அப்படின்னு போயிட்டான். ஸோ அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாரும் வரணும் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுக்கும் வந்து நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் இந்த இடத்துல. அப்புறம் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு விஷயம் உட்காந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு. இப்போ நம்ம பிகினிங்லேருந்து பார்த்தோன்னா, இப்போ சேது படமாகட்டும், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள், பரியேறும் பெருமாள் ஆகட்டும், அட்டகத்தி படமாகட்டும், அப்புறம் சதுரங்க வேட்டை படமாகட்டும், அப்புறம் சித்திரம் பேசுதடி, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன படங்களாக, சின்ன பட்ஜெட்டில் எடுத்த அழகான படங்களாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால, மீடியாவுக்கும் பிடிச்சதுனால அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க. ஸோ அது மாதிரி ஒரு படமாக இந்த படம் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி மிகப்பெரிய டேரக்டர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் வந்துச்சு. ஸோ அதுக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட் தான் வந்து இன்றைக்கி அந்த படம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது, அந்த டைரக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுத்து இந்த இயக்குனரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த படத்தையும் நீங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம ஆங்கர் வெல்கம் கொடுக்கல, அதனால நான் வெல்கம் கொடுக்குறேன். ஸோ இந்த படம் சீரன், நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் பாட்டு பார்த்துருப்பீங்க. பாட்டு நான் இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறேன். ஆக்சுவலி ஷூட்டிங் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு ஃபயர் அந்த மாதிரிலாம் இருந்தது. ரியலாகவே வந்து ஒரு டெம்பிள், ரியல் டெம்பிள் பேக்ரவுண்டில், அங்காள பரமேஸ்வரி டெம்பிள். நாங்கள் காஞ்சிபுரம் சைடு ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸ், செய்யாறு, ஆரணி, அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் லொக்கேஷன்ஸில் தான் லைவ்
ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக செட்டு போட்டிருக்கேன். இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கருப்புசாமி பற்றி உள்ள சாங் தான். ஸோ செட்டு போட்டிருக்கேன். இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து பூங்கோதை. பூங்கோதையை வந்து நீங்கள் 3 விதமாக பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். எனக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் கேட்டு தான் இந்த படத்துக்கு வந்தது. ஆக்சுவலி துரை சார் வந்து அவ்வளோ அழுத்தி சொல்லிட்டே இருந்தாங்க, இனியா நீங்கள் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20 வயசு பொண்ணா ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அண்ட் அதுக்கப்புறம் 2 குழந்தைகளுக்கு அம்மாவும் வந்து ஒரு 30-35 இயர்ஸ் ஏஜ் கேர்ள் லேடியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு 50-55 வயசு உள்ள ஒரு ஓல்டு லேடியாக வரும். ஸோ அவ்வளோ கெட்டப் வந்து நான் எனக்கு சூட் ஆகுமான்னு கூட தெரியல. பட் ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் இது போக வந்து சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட சில மக்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. அது போக இதில் ஒரு தெய்வீகமான ஒரு கண்டென்ட்டும் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அண்ட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, ரியல் லைஃப் பேஸ்டான ஒரு ஸ்டோரி. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு அதை பற்றி நிறைய சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தில் வந்து ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து ப்ரொடியூசர், அவர் தான் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு ஜோடியாக தான் நான் நடிச்சிருக்கேன். துரை சார் ஆஃப்கோர்ஸ் டைரக்டர், கேமராமேன் பாஸ்கர் ஆறுமுகம் சார். நெக்டோ ஸ்டுடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னலி அண்ட் இந்தியாலேயும் வந்து நெக்டோ ஸ்டுடியோஸ் டைரக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் சார் கிட்ட கேட்டேன், சார் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து ஐ மீன் ஃபர்ஸ்ட் படம் இல்லை ஓன் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை, இது எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி, ஒரு லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி, அதனால நான் இதை ஓன் ரிலீஸாக பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இதில் மியூசிக்கு வந்து 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி RR சவுண்ட் எல்லாமே வந்து ஜுபின் சார் பண்ணியிருக்காங்க. அண்ட் AK சசிதரன் சார் அண்ட் ஜெரால்டு வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். அண்ட் ஸ்டார் காஸ்ட், ஆஃப்கோர்ஸ் ஸ்டார் காஸ்ட் பற்றி சொல்லிட்டிங்கன்னா சோனியா மேம் இதில் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு. அண்ட் ஆரியன் சார், அப்புறம் சென்ட்ராயன் கூட எல்லாம் நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷனில் சீரியஸான சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அவர் நடுவில் ஏதாவது ஒன்று ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க, ஒரு ஃபன்னாக இருக்கும். அப்போ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் லொக்கேஷனில். அண்ட் கிருஷ்ணா குருப் யாழினி ரோல்ல பண்ணியிருக்காங்க. சாரி, கிருஷா குருப். யாழினி, ஷீ இஸ் அ டான்சர் ஆல்சோ. ஆக்சுவலி ஷீ இஸ் அ ட்ரெயின்டு பரதநாட்டியம் டான்சர். அண்ட் என்னோட சன்னோட ஜோடியா வந்து அவங்க தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அண்ட் அஜித் ஹீரோ அண்ட் மினி ஹீரோ, ஜூனியர் ஹீரோ அஜித். அண்ட் என்னோட டாக்டர் நடிச்ச கேர்ள் வந்து ஐஸ்வர்யா. ஸோ இவ்வளோ ஸ்டார் காஸ்ட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நீங்க எல்லாரும் பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியா இருக்கும். ஒரு நல்ல சப்ஜெக்ட், நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கருத்து, நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி, ஒரு ஃபேமிலி ட்ராமா தான். நிறைய நானும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு உங்களை எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ.